வணக்கம். முல்லை கிச்சனில் இன்றைக்கி எங்கள் வீட்டு கிட்டுக்கு என்ன லஞ்ச் கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு அதை நான் ஒரு பக்கம் ஊற வச்சுருக்கேங்க. சின்ன குக்கர் வச்சு 3 லிட்டர் குக்கர் தான் யூஸ் பண்ணுவேன் நான் எப்போயுமே பாப்பாவுக்கு. அந்த குக்கர் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இந்த ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு 2 லவங்கம், கொஞ்சமாக பட்டைத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை லவங்கம் எல்லாமே வந்து நம்ம பீஸாக இருந்து போட்டோன்னா பாப்பாவுக்கு வாயில் மாட்டோம். இப்போ இதே லவங்கத்தையே நான் எடுத்துடுவேன் சாதம் வந்த பின்னால். இப்போ அந்த பட்டைத்தூள் இருக்குன்னு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்சிலேருந்து 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் அதே மாதிரி ஒரு 2 பிஞ்சிலேருந்து 3 பிஞ்ச் போதும். அதே காரம் கம்மியாகவே இருக்கட்டும்ன்ட்டு கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கும், பூண்டு ஒரு 4 பல்லும் நல்லா பொடியாக தட்டி அதை ஆட் பண்ணிட்டேன். மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. இது மாதிரி நம்ம இடிக்கல் இருந்துச்சுன்னா அதையும் இடித்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் சாதத்துக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த தக்காளி வணங்குறதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக நறுக்கின புதினாவையும் ஆட் பண்ணி நான் கலக்கி கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுருக்கேன். இந்த மசாலுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இதனால் வணங்கி வரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வணங்கின பின்னாடி 100 கிராம் அரிசிக்கு ஒரு 150 ml தண்ணி இருக்கிற மாதிரி நான் தண்ணி இதில் ஆட் பண்ணிட்டேன். இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஃப்ளேம் அதிகமாக இருக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே ஃபுல்லாக ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிற அரிசியை தண்ணி இல்லாமல் களைஞ்சி இதிலே சேர்த்துட்டேன். ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஒரு 20 ml தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துறேங்க. பாப்பாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சாதம் வெந்து வரட்டும் அப்படின்றதுக்காக நான் ஒரு 20 ml சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷன் தான். நான் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை எனக்கு அதே போதும்னாக்க அப்படியே விட்டுடலாம். இப்போ ஃப்ளேம் பாருங்கள், நான் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டேன். ஃப்ளேம் ஏற்றி விட்டிங்கன்னா தண்ணி சுண்டிடும், அரிசி வேகாது. சாதத்தினுடைய அளவு கம்மின்றதுனால நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் விடும்பொழுது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார நமக்கு வந்து ஒரு விசில் வந்துடும். ஒரு விசில் வந்து நிறுத்திட்டு பார்க்கும்பொழுது சாதம் வந்து இந்த பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அதிகமாகவும் காரமாகவும் இல்லாமல் கரெக்டான இதில் இருக்கும். கரெக்டான அந்த பக்குவத்தில் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் நெய் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சது குச்சி இல்லாமல் நான் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டேன். பார்க்கும்போதே எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள், யம்மியாகவும் இருக்கும். பாப்பாவுக்கு இன்றைக்கி என்ன பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிள் தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆப்பிள் வந்து நம்ம இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணும்பொழுது குழந்தைங்க விரும்பி சாப்பிடும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சாதம் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.